ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்றைக்கி என்ன மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ களி கிண்டி கொடுக்கணும். களி கிண்டும் போதே சைடு பை சைடு இருக்க வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சிட்டேன். கொஞ்சோன்னு இருந்ததை அதுக்கப்புறம் பாவக்காய், மொச்சிக்காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். பருப்பு ஊற போட வேண்டியது இருந்தது, அதையும் ஊற போட்டாச்சு. இன்றைக்கி பருப்பையும் மொச்சிக்காயையும் உள்ளே ஒரு பாத்திரத்தை வச்சு பெரிய குக்கரில் வேக வச்சுட்டேன். ஒரே வேலையாக போயிடும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டு சமையல் முடிக்க முடியும். இது எங்களுடைய அன்னை பிரின்சஸோட கருவேப்பிலை பொடி. அது போட்டு தான் இன்றைக்கி பாப்பாவுக்கு தோசை கொடுத்து விட்டேன். அதை தொட்டுக்கிறதுக்கும் கருவேப்பிலை பொடி எண்ணெய் வச்சு கொண்டு போயிட்டா. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ரொம்பவே ஹெல்த்தி. நீங்களும் வேணும்னா சொல்லுங்கள், ஆர்டர் போட்டிங்கன்னா கொரியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி நான் இன்றைக்கி ஆம்லேட்டாகவே கொடுத்து விட்டுட்டேன். ஏன்னா ப்ரெட்டு தனியாக சாப்பிட ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரஸ்க் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். மத்தியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, பருப்பு, மொச்சிக்காய். காலையிலக்கு தோசை, கருவேப்பிலை பொடி போட்ட தோசை. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பிரெட் ஆம்லேட். பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்நாக்ஸ் மாதுளம்பழம். இது கருவேப்பிலை பொடி எண்ணெய் போட்டு. நான் எங்களுக்கு தனியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கேப்பையில் அடை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை வேக போட்டோன்னே டீயை போட்டு குடிச்சாச்சு. அப்படியே கிளம்புற